7th Standard Math Chapter 2 Measurement Exercise 2.2 1 to 3 Term 2 Samachir Kalvi. Find the area of the dining table whose diameter is 105 cm. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலா வந்து R is equal to D/2, அதாவது டயமீட்டர் பை 2. இப்போ நமக்கு வந்து டைனிங் டேபிள் கூஸ் டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இதில் பாதி, அதாவது 105 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். தென் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு πr². பையன்னா 22/7 இன்டு r². r²னா 105/2 105/2. இப்போ வந்து இந்த 7ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 1s are 7, 35 வருது. 7 5s are 35. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கட் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 1s are 2. நெக்ஸ்ட்டு இது நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, 8662.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். Area of the dining table equal to 8662.5 square centimeter square. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Calculate the area of the short put circle whose diameter is 2.135 meter square. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஷார்ட் புட் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். டயமீட்டர் தந்திருக்காங்க. இப்போ ஃபார்முலா டயமீட்டர் ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள் 2.135 மீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், டயமீட்டர் பை 2. இப்போ இந்த 2.135 2ஆல் என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். 2 1s are 2. நெக்ஸ்ட்டு 0 13க்கு வந்து என்ன வரும், 6, அதாவது 2 6 are 12. நெக்ஸ்ட்டு 15 என்னென்னா 2 7s are 15. நெக்ஸ்ட் 1 இருக்குது, ஒரு 0 சேர்த்தானுச்சுன்னா என்ன வரும், 2 5s are 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கால்குலேட் த ஏரியா ஈக்குவல் டு 5r². இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, இனி ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஃபார்முலா πr². பை இன்டு r²ன்னா இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1.0675 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 22/7 இன்டு 1.0675 இன்டு 1.0675. இப்போ இந்த 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 1s are, இப்போ பாயிண்ட் போட்டுடுங்க. 7 1s are 7, பேலன்ஸு 3 வருது. 36ன்னா 7 5s are 35, பேலன்ஸு 1 இதுக்கு கூட சேர்த்துடுங்க. அப்போ 17ன்னா 7 2s are 14, பேலன்ஸு 3 வருது. 35, 7 5s are 35. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. இப்போ 3.581 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஓகே, அதாவது நமக்கு ஒரு ஷார்ட் புட்டோட ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏரியா கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ஷார்ட் புட் சர்க்கிள், அதாவது ஒரு ஷார்ட் புட் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். நமக்கு டயமீட்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏரியா ஃபார்முலா πr². அப்போ ஆர் தெரியணும்னு சொன்னால் இங்கே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். A sprinkler placed at the center of a flower garden spray water covering a circular area. If the area watered in 1386 centimeter square, find its radius and diameter. A sprinkler placed at the center of the flower garden, ஒரு பெரிய flower garden, அதில் spray the water covering a circular area. இப்போ என்ன செய்யணும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். அது கவரிங்க சர்க்குலர் ஏரியா, அது வந்து ஒரு ரவுண்டாக வருது. இப்போ ஏரியா வாட்டர்டு இன் எவ்வளோ ஏரியா இருக்குது, 1386. அதில் வந்து ரேடியஸும் என்ன கண்டுபிடிக்கணும், டயமீட்டரும் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr².
ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் போர்ஷன் எவ்வளோ இடத்துல தண்ணி நம்ம இது ஸ்ப்ரே பண்ணணும்னா 1386. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ. ஏரியா வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏரியா? 1386. அது வந்து ஒரு சர்க்குலர் பிளேஸாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த கார்டனில் தண்ணி ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பையன்னா 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் வரும். 7 டிவைடட் பை 22. இப்போ இதை வந்து நம்ம 11ஆல் கேன்சல் பண்ணலாம். 11 2s are 22, 11 1s are பேலன்ஸு 2 28. அப்போ 11 2s are நெக்ஸ்ட்டு 66 வந்து 6 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 டைம்ஸ் வரும். தென் 2 3s are 6, 63 இன்ட்டு 7. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63ன்னா 9 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3. நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 7. இப்போ ஆர் ஈக்குவல் டு இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இவ்வளவு. அப்போ ஆர் ஈக்குவல் டு இப்போ 2க்கு 1 எடுப்போம். ஒரு 1 பேருக்கு ஒரு வேல்யூ எடுப்போம். 3 இன்ட்டு 3 3, 7 இன்ட்டு 7 7 சென்டிமீட்டர். ஓகே, அதாவது இந்த மாதிரி 3 இன்ட்டு 3 7 இன்ட்டு 7. இப்போ ஒரு ஜோடி, அதாவது 1 பேர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எதை வெளியே எடுக்க முடியும்? ரூட்டுக்கு வெளியே 1 தான் வெளியே எடுக்க முடியும். இங்கே வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட்டு டயமீட்டர் ஈக்குவல் டு 2r. டயமீட்டர் வந்து 2r. 2rனா 2 இன்ட்டு 21. அதாவது இதோட வேல்யூ 3 7s are 21 சென்டிமீட்டர். இப்போ 2 கொண்டு 21 மல்டிப்ளை பண்ணுங்கள், 42 சென்டிமீட்டர். ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.